என்ன பண்ணாரு? நாடகாரர் வீட்டுல தூங்கி சேர்ந்து வந்துடுறாரு. அவங்க மனைவி அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஐயோ சரி யாரு இவரு? என்னன்னு இந்த மாதிரி ஆகி போச்சு. ஓ இப்ப அதனாலதான் அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க ஊரு கிளர்க்கு வச்சுக்கிறா. இல்லடா அவரு கேள்விப்பட்டேன். இல்ல அவங்க மேல தப்பு இல்ல. இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கௌண்ட்ல மட்டும் பணம் ஏறி போகுது. யார் ஏற்று அக்கௌண்ட்ல ஏற்றுறாங்க? சூடு சொன்ன இதெல்லாம் நானே என்ன மாதிரி சொல்றா? நல்லா துணுடா, நல்லா ஒரு பாய் பாடி தக்க போகல. எந்த வேச்சாலும் சரி எத்தனை கிலோமீட்டர் கேட்கிறாரு? நான் சொல்லுடா. ஒரு 5 கிலோமீட்டர் வருமான்னு சொல்லுடா. கிலோமீட்டர்ல வர தேவடியா பையன் வீட்டுல சாப்பிட்டு அழகா வந்துருக்கலாம். இங்கேயா வந்து சாப்பிட்டேன். இங்கேயா வந்து சாப்பிட்ட நீ? இன்னும் 10 நாள் மென்ட்ல நான் வரும். பேசக்கூடாதுடா. எப்பவுமே இருக்கிறவன் ஆட மாட்டான். எதுவுமே எந்த விஷயத்திலுமே இல்லாதவன் தான் ஆடுவான். இப்ப இல்ல என்னத்துக்கு சும்மா ஆடி வீட்டு போய் மட்டும் நீ என்ன பண்ண பாரு, கையெழுத்து கும்பிட்டு தான் வரணும். ஆடு நீ போயப்பா கூப்பிடுற என் புள்ளி போய் தவறா பேசுறேன். ஒரு கரகாட்டு காட்சி, ஒரு காவல் நீ போ ஒரு கரகாட்டு காட்சி, ஊர் ஆறு கைது நீ நீ கரகாட்டு நீ ஆறியா?
மைசூரு மஞ்சள் வேணும், மயிலுக்கெல்லாம் தோடு வேணும். நான் தினம் குளிக்க சோப்பு வேணும். எல்லாரும் நாங்க சமர்ப்பிச்சு ஈசோட்டு பெண்டிகளா இளவாழ தண்டிகளா நான் திண்ணையில படுத்ததில்லை. நான் வாழ்ந்த சாமி சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு குழம்பு வச்சு குத்துராண்டி இதை தவிர சிறப்பான நாட்டியம் இருக்கிறது. உணவிலே குறை என்பது இது கிடையாது. நாட்டியங்களை ஆகட்டும், சிறப்பாக இருக்க வேண்டும்.
என்னுடைய மகளின் பிறந்த நாள் கலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னுடைய அரசாங்க பரிசாகி இந்த பொருளை யார் வழங்குகிறேன்? அப்படியாகட்டும் அண்ணா. கலாவிற்கு பொன்பொருள் பரிசு அளித்தது விடுதலை. இவருடைய கலை நிகழ்ச்சி பாராட்டி உனக்கு ஒரு பட்ட பெயரை வழங்கப்படும். தெரியுமோ? நாட்டிய பேரர்களா, நாட்டிய பேரர்களா, கலாவிற்கு பட்ட பெயர் அளித்ததும் பெரியதில்லை. இவருடைய கலை நிகழ்ச்சியை நான் இந்த அரண்மனையில் தினத்தோறும் கண்டுகளிக்க இவள் தங்குவதற்கு என்னுடைய கலை நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்க அனுதினமும் கண்டுகளிக்க உங்களுடைய அரண்மனையில் எனக்கு ஒரு விடுதி அமைத்து தரும். உண்மை. அப்படி என்றால் என்னுடைய விடுதிக்கு யார் யாரெல்லாம் வர வேண்டும் தெரியுமா? பெண்கள் என்னை போன்று அழகி படைத்த பெண்கள் மட்டும்தான் வர வேண்டும். ஆண்கள் யாருக்கும் என்னுடைய விடுதல் இடம் என்பதே கிடையாது. அப்படின்னா சென்று வரட்டுமா? மண்ணால போயிட்டு வர மண்ணா, மண்ணால போயிட்டு வர மண்ணா, மண்ணால வாழ்பாட்டுக்கு எந்நாட்டு இளவரசர் வருகை தரவில்லையே, எவருக்கும் விகிதம் கொடுக்கவில்லையா? அனைத்து நாட்டு இளவரசர்கள் விகிதத்தை கொடுத்து விட்டார். எந்நாட்டு இளவரசர் வருகை தரவில்லையே, என்னுடைய மகனின் திருமணம் ஏன் வரவில்லை? எதற்காக வரவில்லை? காரணம் லிகிதத்தில் என்ன எழுத சொன்னீர்கள்? உங்களோட வாழ்க்கையில் யார் ஒரு வெற்றி பெறுகிறார்களோ அவளுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக வரைய சொன்னேன். என் வீரத்தை கண்டு பயந்து ஒருவரும் வரவில்லை மாமா, முன் வரவில்லை. வீரத்தை பற்றி என் மகனின் திருமணம் என்ன அப்பா யாரும் வரவில்லை என மனமர்ந்தது எவடையாது. இந்த வாழ் போட்டியிலே ஏழை பணக்காரதான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விதிமுறை கிடையாது அல்லவா? எவர் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். எவர் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். தற்சமயத்தில் எந்த நாட்டு இளவரசரும் வரவில்லை. இருப்பதோ பாண்டியன் இருக்கிறார். வாளை எடுத்து அவரிடம் கொடுங்கள். அவர் வெற்றி பெற்றால் அவரையே திருமணம் செய்து கொள்கிறேன். உன்னுடைய விருப்பப்படியே நான் ஏற்பாடு செய்கிறேன். கொண்டு விட வாழை பிடிங்கள், பிரித்து கொடுங்கள். நீங்கள் வாருங்கள். சகலி தேவா மாமா, இந்த வாழ் போட்டியே உன்னை நம்பிதான் ஏற்பாடு செய்கிறேன். வெற்றி எனக்கே மாமா. இந்த அவையை மெய்காப்பாளர் பொறுப்பில் இருக்கும் நீயும் தடையின்றி இந்த வாழ் போட்டி கலந்து கொள்ளலாம். சுமக்கங்கள் போட்டியை எவரும் இருக்க மாட்டார். இந்த போட்டிக்கு ஏற்படுத்தினார். மாமா, வாள் கை தவறிவிட்டது மாமா, வாள் கை தவறிவிட்டது. காரணம் இதோ இருக்கிறது இந்த கன்றாவியான கபாலம். இந்த கபாலத்தில் கையை வைத்தது அல்லவா, வாள் வழுக்கி விட்டது மாமா. மறுமுறை கொடுத்து பாருங்கள், அவன் சிரசை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். மாமா கடமையா மாமா? வாழை எப்படி பிடிக்கணும்னே தெரியல. தவறிய வாழை மீண்டும் களத்தில் எடுத்து கொடுத்தால் வெற்றி பெறுகிறீர்களா மாமா? என் முகத்தையே பிடிக்காதா? கரிஞ்சு போயிடா நீ. அப்பா பால் போட்டி மகள் பூங்குழிக்கும் பாண்டியனுக்கும் திருமணம் செய்து புக்கா சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் அவன் மன்னன். அவனுக்கு நாட்டளபதி வாழேந்தி போரிட்டு வன்மை காட்டி மறுமுக விட்டு வெற்றி ஈட்டி தாளேந்தி வணங்கி வாழ்வது ஒரு வீரனுக்கு அழகாகுமா? இது யார் மகத்தை கொட்ட உதிரத்தில் போராடுபவன் தளபதி, போற்றப்படுபவன் மன்னனா மகுடபதி. இந்த வழி வந்த முறைகளை
வந்தியாக பறக்க செய்கிறேன். நெசவாளிக்கு நெய்ய தெரியும், இசையாளிக்கு பாடத் தெரியும், பாட்டாளிக்கு உழைக்க தெரியும், தாய்க்கு தாலாட்ட தெரியும், நாய்க்கு தானே வாலாட்ட தெரியும். பெட்டியாருக்கு பெட்டி வாசிக்க தெரியும், மிருதக்காரருக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியும், தாளம் வாசிக்க மங்களுக்கு தாளம் பாட தெரியும், உத வாங்க தெரியும், அடிக்கிறவனுக்கு அடிக்க தெரியும். வாலாட்டி பிழைக்கும் நாய்க்கு வேண்டும் என்றால் காவல் காக்கும்படி பொருந்தோம். ஆனால் நாம் அப்படி அல்ல. பொதுவாது செய்வதிலே சகுனியின் பஞ்சம். கண்ணாடி உடைந்தால் முகத்தை பார்க்க முடியுமா? முட்டையை உடைத்தால் வெள்ளத்தை எடுத்தால் அடுத்தவன் குடியை கெடுத்தால் நம்ம நல்லா இருப்போம். கண்ணியனை கண்டால் மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் ஐசூர் கிராமம் மன்னன் பி. கார்த்திக் ஐயா அவர்கள் பாட்டு எங்கள் ஆரணிசி தனம் நாடக மன்றத்தின் நிர்வாகியாக திகழக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் மரப்பாக்கம் அடித்த நெடுமணி கிராமத்தைச் சேர்ந்த நகைச்சுவை மன்னன் வேந்தன் எம். நாகராஜ் என்ன சொல்லுறேன்னு கேளுங்க. யாரு உனக்கு பேர் வச்சுதா? டேய் நல்லப்பா பேர் வச்சுக்கிறாங்க. உனக்கு நாகலிங்கம் நாகராஜன் வச்சுக்கிறேன். படம் எடுத்தியா? அது செத்து போன பாம்பனே, அது செத்து போன பாம்பு படம் எடுக்காது. இனிமே உனக்கு ஊர்ல போனா வாங்க. அது புரியுறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியல ஒண்ணும். பாம்பு செத்து போவதா, பாம்பு செத்து போவதா அந்த கிளாஸ் கடை போயிடுச்சு. காரணம் வாரி வாரி கொடுப்பாரு எல்லாத்துக்கும். ஒரு முக்கியமான விஷயம், வாயுட்டு சிரித்தால் நோயிட்டு போவ சொல்லுவாங்க. வீட்டுலயும் சரி பொம்பளைங்க வந்து புன்னகையோடு இருக்கணும், சிடி சிடின்னு இருக்கக்கூடாது. ஆம்பளைங்க எங்கன்னா வெளியே வருவோம், வெளியே போய் உள்ள வரோம், வீட்டுல வரும்போது எங்கன்னா அது குடும்பமே எடுத்துக்காவது. வாயுட்டு சிரித்தால் நோயிட்டு போவணும். அந்த ஒருத்தர் அரை வைக்கணும் ரொம்ப சுலபம். ஊச்சத்து சதக்கன்னு குத்துறோம், ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. சிரிக்க வைக்கிற திறமை எங்க அண்ணன் நெடுமலி நாகராஜ் வெடிச்சிரிப்பு வேந்த நிலவை கை தண்ணி ஜோட பார்க்கலாம். ஆனா இவருக்கு ரொம்ப நல்ல மனசு, எவ்வளோ சாலும் தாங்குவார். இப்ப எப்படி இப்ப கவர்மெண்ட் ஆயிட்டு நம்ம
பாம்பு செத்து இது ரொம்ப தெரியாது. டேய், நீ சித்தா நான் திரி போறேன். நான் அழுதா நானும் உட்காருவேன். நான் எதிர்னா நானும் எதிருவேன். எதிர் வைக்கியா? நான் தூங்கினா தூங்குவேன். நான் செத்து புட்டா நான் தான் மாட்டேன். நீ எவ்வளவோ அசிங்கத்தான் பார்க்க வேண்டியது பார்த்துட்டே வா. நான் செத்து புடுறேன். நீ நிறைய அசிங்கத்தை பார்க்க வேண்டியது பார்த்துட்டே வா. டேய் பார்த்தாயா? பாத்தா. எனது அக்கா மகள் பூங்குழலி தாய் மாமன் என்ற பாராமல் வால் போட்டியில் தோல்வியடைந்த ஒரே ஒரு காரணத்துக்காக காரியன் முகத்தில் துப்பி விட்டாள். அதானே. டேய், ஓ. அது மட்டுமல்ல விடிந்தால் நாளை காலை அவளுக்கு திருமணமா ஆமாங்க. திருமணத்தை நடை கட்டி விடுறா. விடாத. டேய், ஓ. இங்க நாட்டியம் ஆடினாலே கலா பார்த்தாயா? அழகு அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் நிறைந்தவர் அவனிடத்தில் சென்றால் இதற்கு மார்க்கம் கிடைக்கும். நான் சென்று கலாவை சந்திக்கிறேன். நீ புறப்படு.